அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிக வலுவாக லாபத்தில் இருந்து விரயத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகம் பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவேதான் அவர் இந்த வேளையில் லாபத்தில் இருந்து விரயத்தில் மறைந்தாலும் நிறைந்த லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையிலும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு தடையின்றி சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறார். மீனராசிக்காரர்கள் நினைப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் குருவை நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் குருவை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் நுழைந்தாலும் சுப விரயங்கள் அதிகரிக்கும். ஏனென்றால் அவர் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். மீனராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க. தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக சுப விரயத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை கூட தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. இவைதான் சுக்கிரன் விரயத்தில் நுழைந்தாலும் கூட இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெருவாரியான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் மட்டுமல்ல அவருடன் இணைந்து ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறாருங்க. அதே போன்று வித்யாகாரகரான புதனும் வலம் வருகிறார். இதை தொடர்ந்து சூரியன், செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளும் வலம் வரப் போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பெரும்பாலான தடைகள், காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாறுதல் விரயம் என்றாலும் கூட இந்த தருணத்தில் சுப விரயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல செய்தி சுப விரயமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஜென்மராசியில் சனி பகவான் 7.5 சனியை அதி தீவிரமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக 7.5 சனியின் பாதிப்புகள் துவங்காத வகையில் 7.5 சனியில் விரய சனியாக சனி பகவான் வலம் வருகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7.5 சனி காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் இந்த வேளையில் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வீண் விரயங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. எதிர்பாராத வீண் விரய செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் அதீதமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய முயற்சியில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அதோ வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் பெருவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4 வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம ராசியை பார்க்க போகிறார். 5ஆம் இடத்தில் அமர்ந்து அதற்கு முன்பு 8, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால்
இருப்பதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைவதால் நிச்சயமாக விரயங்கள் சுப விரயங்களாக அமைவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட குருவின் சுப பார்வை உள்ளிட்ட பல அற்புதமான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கிறது. சுக்கிரனும் விரயத்தில் இருக்கிறார். விரயத்தில் ராசியின் உச்ச அதிபதி இருக்கக்கூடிய சூழலில் மிக விரைவில் அவர் ஜென்ம ராசியில் உச்சபலமும் பெற போகிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளுக்கு நினைத்த காரியங்கள் சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். நீங்கள் நினைப்பதை விட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து பெண்மணிகளுடைய விருப்பம் போல் பல காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலும் தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லப்பட்ட நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளுடைய விருப்பப்படி பல நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படும். பல காரணங்களால் பிரிந்து சென்ற நெருக்கடி நிறைந்த விஷயங்களில் நல்ல சிறப்பான மாறுதல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் விரயத்திற்குள் நுழைந்திருப்பதால் அலைச்சல் வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அத்தனை அலைச்சலையும் வீண் விரய செலவுகளையும் நன்மை நிறைந்தவையாகவும் சுபமான வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வது மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி சிரமம் என்று பல காரியங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை இந்த தருணத்தில் விரயத்தில் அமர்ந்து அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை குருவின் சுப பார்வையால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிரன். சுபத்துவ பாதையில் வளமரக்கூடிய இந்த வேளையில் சுப விரயம் நிறைவாக உண்டு. அதே சமயம் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. தேவையற்ற உணவுகளை மேற்கொள்வது, வெளியில் உணவு வாங்கி சாப்பிடுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு.